வணக்கம் நண்பர்களே. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்குறதும், ஈரான் வளைகுடா நாடுகளை தாக்குறதும் நேற்று கணக்குப்படி 8 நாள் நடந்துட்டு இருக்குங்க இந்த போர். இதனால ஏகப்பட்ட உயிரிழப்புகளும் பொருளாதார இழப்பீடுகளும் நடந்துட்டு இருக்கு. இதுல குறிப்பா பொதுமக்களும் சேர்ந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க. குழந்தைகள் கூட நிறைய பேர் இறந்திருக்கிறதா நியூஸ் வந்துட்டு இருக்கு. இந்த போர் சீக்கிரமா நிறுத்தணுங்கிறதான் அனைவருடைய கருத்தாகவும் இருக்கு. இந்த போர்னால ஏகப்பட்ட பாதிப்புகளும் நடந்துடுங்க. இப்ப நார்மலாவே உலக சந்தையில கச்சா எண்ணெயினுடைய விலை சற்று உயர தொடங்கி ஆரம்பிச்சிருக்கு. பிளஸ் நம்ம இந்தியாவை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நாமக்கல்ல இருந்து பாத்தீங்கன்னா முட்டை ஏற்றுமதி மிகவும் ரொம்ப பாதிச்சுட்டு இருக்கு. ஏன்னா அந்த பக்கம் வளைகுடா நாடுகளுக்கு செல்ல வேண்டிய எதுவுமே ஏற்றுமதி ஆகாம இருக்குங்க. இதுவே ஒரு பெரிய பாதிப்புன்னு சொல்லலாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு. இப்போ இந்த போரை நிறுத்துறதுக்கு அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் சரணடையணும் அப்படிங்கறதுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பிளஸ் ஈரான்ல மக்கள் ஏற்கத்தக்கக்கூடிய ஒரு ஆட்சி அமையறவர்களும் நாங்க இந்த போரை கண்டிப்பா தொடர்ந்துட்டு இருப்போம் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல ஈரான் அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டத்தை அவங்க கைவிடணும் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய ஒரு அழுத்தமா இருக்கு. யாருமே போரை நிறுத்துறதுக்கு எந்த ஒரு ஈரானும் சரி அமெரிக்காவும் சரி 2 பேரும் போரை நிறுத்துறதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாம தற்போது வரை போர் நடந்துட்டு இருக்கு. இப்போ இதுல போர் நிறுத்தத்துக்கு என்னென்ன வழிகள் இருக்கு அப்படின்னா, இந்தியா, சீனா, ரஷ்யா 3 நாடுகளும் இணைந்து போரை நிறுத்த குரல் கொடுத்தாங்கன்னா உலக அளவுல கண்டிப்பா இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்புறம் இப்போ இதுல ஈரான் வளைகுடா நாட்டுல இருக்கக்கூடிய அமெரிக்க தளவாடங்களை தாக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த வளைகுடா நாடுகளுக்கு அத்தனை நாடுகளும் ஒன்றிணைந்து ஈரான் போரை நிறுத்த குரல் கொடுக்கணும். அப்படி ஒரு விஷயம் நடந்தா இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒரு வழிவகுக்கும். தற்போது ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் தடுத்திருக்கிறதா சொல்றாங்க. அதை எடுத்து விடுறதுக்கு கண்டிப்பா நடவடிக்கை எடுத்தா அதனாலே ஈரான் கொஞ்சம் பலவீனம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியா அங்க இருக்கக்கூடிய எத்தனை நாடுகளினுடைய எண்ணெய் ஏற்றுமதி அந்த வழியா தான் நடக்குது. அதை இப்போது தடுத்து நிறுத்திருக்கிறதுனால எண்ணெய் ஏற்றுமதி மிகவும் பாதிப்படைந்திருக்கிறது. அடுத்தது ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஏற்கனவே இதற்காக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அது இன்னும் தீவிரம் அடைய வேண்டும். ஓமன், சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட நாடுகளிடம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா அந்த பேச்சுவார்த்தை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு செல்லாம இருக்கு. அது சீக்கிரமா அடுத்த கட்டத்துக்கு சென்று இந்த போர் நிறுத்தத்துக்கான வழியை ஏற்படுத்தணும். இது எல்லாத்துக்கும் மேல இப்போ போர் நடத்திட்டு இருக்க நாடுகள் பொதுமக்களுடைய நலன் கருதியும் மனிதாபிமான அடிப்படையிலும் ஏதேனும் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இந்த போரை சீக்கிரம் முடிவு கொண்டு வருவதுதான் சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்கும் என்பது தெரிகிறது. நன்றி.